ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு இர்ஃபான் ரிவ்யூ. இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்கணுங்கன்னா லாரா இந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்கணுன்னு சொல்லாங்க. இந்த படத்தை யார் டேரக்ட் பண்ணிக்கான்னு நம்ம மணிமூர்த்தி அவங்க தான் இந்த படத்தை டேரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லாங்க. இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்காங்க யாருன்னா நம்ம எஸ்கே பாபு அவங்க நடிச்சிருக்கான்னு சொல்லாங்க. அசோக் குமார் அவங்க நடிச்சிருக்காங்க. இந்த மாதிரி படத்தில் ஏற்பட்டவர் இருக்காங்க. பாலகிருஷ்ணன் அவங்க இந்த மாதிரி படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி யார் எப்படின்னு இருக்குது பார்க்குறதுக்கு முன்னாடி யார் புதுசாக சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க, லாரா படம் ரொம்ப ட்விஸ்ட் அண்ட் டர்னாக தான் போனே சொல்லாங்க. இந்த படத்துக்கு ஸ்டார் ரேட்டிங் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10க்கு 9.8 கொடுத்துருக்கானே சொல்லாங்க. இதில் கண்டிப்பாக வந்து இந்த படத்தை இவ்வளோ ஸ்டார் கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் பார்த்தேன். எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சது. ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்துடலாம் வாங்க. அதாவது படத்தோட ஹீரோயின் இருக்காங்க பாருங்கள், அவங்க வந்து காணா போயிடுறாங்கன்னு சொல்லி ஹீரோ வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட ஹீரோயினை தேடி எல்லா பக்கம் வந்து தேடி பார்க்குறாங்க. அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்க எல்லாமே பார்த்துட்ருக்காங்க. கடைசி ஹீரோ வந்து ஹீரோயின் கிடச்சாங்களா ஹீரோட்ட, அதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரின்னு நம்ம நினச்சோம். ஆனால் இன்னொரு கதை விதமாக போகும். அதே மாதிரி இன்னொரு பொண்ணு வந்து தொலைஞ்சு போயிடும். அந்த பொண்ணு தொலைஞ்சு போனோன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த பசங்களாம் வந்து நைட் டைமில் வந்து இந்த இப்போ பொண்ணுங்களை வந்து கூப்பிட்டு போய் தேவையில்லாத வேலை பண்ணுற விஷயம்லாம் வந்து லீகலாக நடக்கும் பாருங்க. அந்த விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லீகலாக இதில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு ட்விஸ்ட் வச்சு தான் சொல்லியிருக்காங்க. அது ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குது. இன்னொரு விஷயத்தில் ஒரு பொலிட்டிக்கலான ஒரு மெயினான ஒரு ஆளை வந்து பார்த்திங்கன்னா அதை தப்பாக பண்ணியிருப்பாங்க. அது அவர் தான் பண்ணார்னான்னு கடைசியாக சொல்லுவாங்க. அது ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னாக போனே சொல்லாங்க. அது எதுக்காக நடந்துச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, இதான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. 3 விதமாக கதை போகும். இந்த படத்தில் நிறைய ஒரு மெசேஜ் கொடுத்துருக்காங்க தான் என்னோட கருத்தாக இருக்குது. ஆனால் படத்தோட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா சைலண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டுறது அந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களோட ஒய்ஃபை வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத வேலைக்கெல்லாம் வந்து தொடர்ந்து தாட்டி விடுறது, பொழப்பாக வச்சு சுற்றுவார்னே சொல்லாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர்கிட்ட கைமாற்ற காசு வாங்கி இந்த மாதிரி அவங்க ஒய்ஃபை தானம் பண்ணுற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். அது எப்படியாவது போலீஸ்காரன் கண்டுபிடிக்கான்னு படத்தை பார்த்து நீ வச்சுக்கோங்க. அதுலேயே ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இங்கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்குது, அங்கிட்ட ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டாக தான் படமே இருக்குன்னே சொல்லாங்க. ஒரு தரமான ஒரு சம்பவம் இருக்குன்னே சொல்லலாம். இந்த படம் ஃபஸ்ட் ஹாஃப் பொறுத்தளவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் போகும். என்னடா கதை இவ்வளோ தானா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு செகண்ட் ஹாஃப் ஸ்டார்ட் ஆகும். அப்படியே விறுவிறுன்னு போய்கிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. செகண்ட் ஹாஃப் போன விதமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக பெண்களுக்கு உண்டான இது ஒரு நல்ல ஒரு படம்னு மெசேஜ் படம் தான் சொல்லாங்க. ஏன்னா இறந்தவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ட்விஸ்ட் வச்சு கடைசியாக அவங்க என்ன ஆனாங்க ஏதானாங்கன்னு இந்த படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் கடைசியாக என்ன ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி காமிச்சிட்டு செத்த மாதிரியும் காட்டுவாங்க, உயிரோடு இருக்கிற மாதிரியும் காட்டுவாங்க. அதிலே இன்னொரு ட்விஸ்ட் வச்சு பண்ணுவாங்க பாருங்க. அது ஒரு தரமான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க இதில் உள்ள கையாளாக இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி, அதாவது அவங்க கூட வந்து மெசேஜ் கொடுக்குற ஆளாக இருப்பாங்களான்னு நம்மளுக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒரு செகண்ட் ஹாஃப் போக. ஆனால் அதை விட கிளைமேக்ஸில் இன்னொரு ட்விஸ்ட் வச்சுருப்பாங்க. இந்த லாரான்னு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனாதாசிரமம் நடத்திட்டு வந்துட்டு இருப்பாங்க. அதை நடத்திட்டு போகிறது பொறுத்துக்க முடியாமல் நம்ம இப்போ அவங்களோட வில்ல ஆட்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப போய் தொந்தரவு பண்ணுவாங்க. இந்த அனாதாசிரமம் போய் நீங்கள் எடுத்துடணும், இங்கே நாங்கள் எங்களுக்கு வந்து பர்மிஷன் தரணும், நீங்கள் வேறு இடத்துல வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க. படத்தோட ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கெல்லாம் எடுக்க அனுமதி தரமாட்டோம், போராட்டம் பண்ணுவாங்க. அது ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்கள பிடிச்சி இழுத்து போய் ஏதோ ஒன்று பண்ணி விட்ருவாங்க போலீஸ்காரவங்க. பண்ணி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவே வந்து அந்த சைடெல்லாம் அடித்து போட்டு விட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணு மிஸ் ஆயிரும். மிஸ்ஸிங் கேஸில் வந்து மறுபடியும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் பண்ண வருவாங்க. அந்த பொண்ணு மிஸ் ஆயிருமா, அப்புறம் ஃபஸ்ட்டு நான் சொன்ன அவங்களோட ஒய்ஃபும் வந்து தொலைஞ்சு போச்சுன்னு மிஸ் ஆயிடுச்சா. கடல் சைடில் ஒரு பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா இறந்து கிடக்கும். அந்த பாடி வந்து கேஸை முடிக்கலான்னு சொல்லி இவங்க ஒய்ஃபு அந்த பையனை கூப்பிட்டு ஹீரோ கூப்பிட்டு இதான் உங்கள் ஒய்ஃபா கேஸை முடிக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் நடக்கும். படம் முழுக்க ட்விஸ்ட்டு தானே சொல்லாங்க. படம் எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆச்சு, என்ன சொல்ல வந்தாங்க எல்லாமே படத்தை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. 3 விதமாக கதை போகும். நல்ல ஒரு மெசேஜ் படம். ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு அதாவது த்ரில்லர் சஸ்பென்ஸ் மூவி பார்த்த ஒரு ஃபீல் கொடுக்குதுன்னே சொல்லாங்க. இந்த மாதிரி படம் நிறையா வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு மெசேஜ் படமாக அமையும்னு என்னோட கருத்தாக இருக்குது. இதான் என்னோட கருத்து. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.